மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் பொற்குடை உடையகோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவனென்னு உணர்ந்த பெண்ணை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்னே. தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்திருக்கிறதான திருமாலை அப்படிங்கிற பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய 15வது பாசுரம். இந்த அழகன் யார்? அவன் எங்கு உள்ளான்? ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல. முதல்ல சொன்னார் மெய்யனுக்கு மெய்யனார், ரொம்ப உண்மையா பகவானிடத்துல பக்தியோடு சரணாதிகாஸ்திரத்தை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு முமுட்சுவாக, இது தேகமே ஆத்மா என்று இல்லாமல் தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற சிந்தனையெல்லாம் புரிந்து ஒருத்தன் பக்தனாக எம்பெருமானுடைய திருவடிகளே உபாய உபயங்கள் என்று இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவன் மெய்யன் அப்படின்னு கொள்ளலாம். அத்வேஷ மாத்திர மன்னிக்கே அப்படின்னா ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவன், துவேஷம் இல்லாமல் எப்போதும் எம்பெருமானையை சதாசர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவனாக அப்படி இருக்கிற வாழ்க்கை எம்பெருமான் எப்படி இருக்கானா மெய்யற்கே மெய்யனாகும். ஏவகாரம் போட்டிருக்கார். அப்ப மெய்யா இருக்கக்கூடியது மெய்யன். அப்ப மெய்யற்கே அப்படின்னு சொன்னா அது ரொம்ப குறவுன்னு அர்த்தம். லோகத்துல ரொம்ப குறைச்சலான பேர் தான் அப்படி இருக்கா. ஆக மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல. எனக்கு இது நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்? பிராகிருத விஷயங்களை லோக விஷயங்களையே நினைத்து கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டு இதுவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே ரொம்ப நன்னா இருக்குன்னு நினைத்து கொண்டிருந்த நான். ஆனா அப்படி அல்ல. எம்பெருமான் எப்படி இருக்கான்? எனக்கு பரமபக்தியை விளைக்கும் வரைக்கும், பரமபக்திங்கிறது பரபக்தி பரஞான பரமபக்திங்கிற 3 தசைகள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். நம்மாழ்வார் விஷயமாக பார்த்தோம்னா கடைசி பதிகம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பாங்கிற பதிகத்துல ஆழ்வாருக்கு பரமபக்திங்கிற தசை ஏற்பட்டதாம். அப்படின்னா திருவிருத்தம் முழுக்க, திருவாசிரி முழுக்க, பெரிய திருவந்தாதி முழுக்க, அதுக்கப்புறம் கடைசியில் திருவாய்மொழியில கடைசி 10க்கு முன்பத்து வரைக்கும் அவருக்கு பரபக்தி, அதுக்கப்புறம் பரமபக்தி, பரபக்தி பரஞானம், அதுக்கப்புறம் கடைசியா பரமபக்தி ஏற்பட்டது என்னால் எம்பெருமான் அவனுடைய திருவிடு நிலைகளை காட்டுகிறான். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? லோகத்து விஷயங்களிலேயே ரொம்ப விஷயப்பிரவணனாக, லோகத்து விஷயங்களிலே ஈடுபாடு, ஐஸ்வர்யாத்தியாக விஷயப்பிரவணனாக இதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைத்து கொண்டு ஓடுகிறோம் அல்லவா? அதைத்தான் விதியிலா என்னை, விதியிலா அப்படி இருக்கேனா. ஆக மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்பட உடையவான். பொய்யற்கே பொய்யனாகும். இந்த இடத்துல பொய்யற்கேன்னு சொன்னாரோ இல்லையா, அங்க ஒரு ஏவகாரம் போட்டிருக்காரு. அப்படின்னா பொய்யற்கேன்னு சொன்னா இவர்கள் எப்படி இருக்கான்னா, அவர்கள் எம்பெருமானிடத்துல பக்தியோடெல்லாம் அப்படி இருந்துள்ள அவர்கள் அப்படி மேலாக மேலுக்குன்னு சொல்றாரு இல்லையா. ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் சொன்ன போது பொய்யே கைவு சொல்லி புறமே ஆடின்னு தெரிவித்தார். கையார் சக்கரத்தின் கருமாணிக்குமே என்னென்னு பொய்யே கைவு சொல்லி புறமே ஆடி மெய்யே வித்தொழிந்தேன் விதிவாய்க்கென்னு காப்பாரார் ஐயோ கண்ணவிரான் அரையோயினி போனாலேன்னு பாசுறோம். அவ்விடத்துல 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. அதுல நான் பண்றது பூரா பொய்யா பண்ணிருக்கேன், பெருமாள் எனக்கு பண்றது பூரா மெய்யா பண்ணிருக்கார். அப்பனா நான் எவ்வளவு பொய்யனா இருக்கணும்? அப்ப பொய்யற்கே பொய்யனாகும். பெருமாள் பொய்யர்களா இருந்தா அவர்களுக்கு எப்படி இருப்பாரா? என்ன தானும் அவர்கள் எம்பெருமானை காட்டி கொடுப்பதில்லை. காட்டி கொடுப்பதில்லைன்னா தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுப்பதில்லை. எம்பெருமானுக்கு அவனுடைய சொரூபம், எம்பெருமான் பரம்னு சொல்லப்படுகிற எம்பெருமான், அவனுடைய திருமேனி என்ன, வடிவழகு என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதி என்ன, அவன் எப்பேற்பட்டவன், எவ்வளவு, அதாவது நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன், அவனே சர்வவியாபி, அவனே நியந்தா, அவனே ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் அவன் நமக்கு காட்டி கொடுப்பதே கிடையாது. ஏன்னா நம்ம எப்ப நமக்கு நம்பிக்கை என்பது இல்லையோ, நம்பிக்கை இல்லைங்கிற போது நமக்கு அதெல்லாம் தோற்றவே தோற்றாது. நம்பிக்கை வர வர
நமக்கே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிபடும். நம்மளே பல லோகத்தில் பல பேர் பார்த்துருக்கோம். அவர்களெல்லாம் வேற ஏதோ நாஸ்திகவாதம் பேசி கொண்டிருந்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு புரிந்து இதெல்லாம் கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டணும். அது சுண்ட 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிலைப்பாடு தோற்றும். அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதி நான் கூட பார்க்குறமோ இல்லையோ. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆஹா பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். புட்கொடி உடையவன் யாரு? புல் அப்படின்னு சொல்லப்படுகிற கருட வாகனத்தை கொண்டதான கோமான், நித்தியசூர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். நித்தியசூர்கள்லாம் ஆறு மேல இருக்கா, பரமதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். அவர்களுக்கு கோமானாக தலைவனாக நித்தியசூரிகள் எல்லாம் அண்டான்னு சொல்றான் எம்பெருமான் சொல்ற போது. அண்டா, இந்த அண்டத்துக்கு நாயகனாக, நித்தியசூர்களுக்கு தலைவனாக, சர்வவியாபியாக, சர்வ நியந்தாவாக அப்படி இருக்கக்கூடியவனே திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறது அண்டா என்று தெரிவிக்கிறார். பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். புல்லுன்னு சொல்லப்படுகிற கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்டதான கோமான் நிதிசூர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே. அதுக்கு மேலே சொன்னார், உய்யப்போம் உணர்வினார்களுக்கு. உய்யப்போம் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம். உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படின்னா நதி அப்படின்னு சொன்னா நதியெல்லாம் புறப்படுது. நேர போய் எங்க போறது? நேர போய் கிழக்கு சமுத்திரக்கரையிலே போய் சேருகிறது. நதின்னு சொன்னா பெண்பால், நதம் அப்படின்னு சொன்னா அது ஆண்பால். ஒன்னே ஒன்று இங்க, அதாவது பாரத தேசத்தில் இருக்கக்கூடியது பிரம்மபுத்திராங்கிற ஒன்று மட்டும்தான். அது கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு நோக்கி ஓடி வருகிறது. அப்ப கிழக்கு நோக்கி ஓடி போச்சுன்னா அதுக்கு நதின்னு பேரு. அது ஃபெமினைன் ஜெண்டர், பெண்பால். அதாவது மேற்கு நோக்கி ஓடி வந்ததுன்னா அதுக்கு நதம் என்று பேர். அப்ப அது மாஸ்குலைன் ஜெண்டர். அப்ப ரெண்டு இருக்கும் இல்லையோ. எல்லா நதியும் ஓடுதோ இல்லையோ, ஓடி போய் எங்க கிடக்கிறது? நமக்கு இருக்கக்கூடியதான திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையோ. அங்க திருக்கண்ணபுரம், திருவனராயன்பட்டினம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இடம் அங்க போய் கடைசியில போய் கொடியக்கரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அங்க போய் ஜலத்துல போய் கரைஞ்சிடுது. பூம்புகார்னு சொல்ல முடியும். அவ்விடத்துல போய் கலந்துருதுன்னா நதி அது ஓடுது. நதியெல்லாம் போய் சேர்றது கடல். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா எம்பெருமானம் போய் சேர வேண்டும். அவன் எங்க இருக்கான்? பரமதத்திலே. அவனுக்கு இருக்கக்கூடியது நிலைகள், அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதி. அவன் அவ்வளவு தூரம் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல போய் சேருதோ இல்லையோ. அதான் உஜ்ஜீவனம். உய்யப்போம் உணர்வினார்களுக்கு. உய்யப்போம் உய்ய வேண்டும். தேகமே ஆத்மாவா? அல்லவே. ஜீவன் ஆத்மா ஞானஸ்வரூபன். அவன் ஆறப் போய் சேர வேணும், எம்பெருமான போய் சேர வேணும். அவனுக்கு ஸ்வரூபம் சேஷத்துவம், அவனுக்கு ஸ்வரூபம் பாரதந்திரியம், அவனுக்கு ஸ்வரூபம் அவனை அடைந்து அவனுக்கு கைங்கரியங்கள் பண்ணுவது. இதெல்லாம் தானே ஸ்வரூபம். நமக்கு எம்பெருமானுக்கு நம்ம ரட்சிக்க வேண்டும். அவனுடைய ஸ்வரூபத்தை அவன் காட்டி கொடுக்கிறதே இல்லை. எப்பொழுது நாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் அவன் காட்டி கொடுக்கிறதே இல்லை. நம்பிக்கை படப்படத்தான் எம்பெருமான் நமக்கு அதை காட்டி கொடுக்கிறான். அதனாலே உய்யப்போம் உணர்வினார்களுக்கு, யாரெல்லாம் உணர்ந்து எம்பெருமானை போய் சேர வேணும் என்று அந்த சொரூப ஞானம் தெரிந்து அந்த எம்பெருமானை போய் அடைய துடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள், அதான் உய்யப்போம் உஜ்ஜீவிப்பிக்கக்கூடியதான மனது படைத்து அதை புரிந்து கொண்டு உய்யப்போம் உணர்வினார்களுக்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னே. ஏன் எம்பெருமான் என்ன பண்றான்? பொய்யற்கேன்னு சொன்னா தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல கூட்டினுவான் பெருமான். அதாவது தோஷோ எத்திவிதாது சதாமேத ஆரகிதம் என்னும் நத்தஜேயங்கதஞ்சன என்னும், அதாவது மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங்கதஞ்சன தோஷோ எத்தியவிதாது சதாமேத ஆரகிதம்னு சொல்லும்படியாக தோஷமே இருக்கட்டுமே, அவன் ராவணன் தான், ராவணன் தம்பி தான், ராட்சசன் தான், இருந்துட்டு போறான், எதிரியோட தம்பி தான், என்னவா இருக்கட்டும், தோஷமே இருக்கட்டுமே கூண்டுவான்னார். அப்பனா ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தால் யாராக இருந்தாலும் கூட்டிக் கொண்டுவான்னு சொல்றான். அவன் தான் எம்பெருமான் மெய்யனாக. மெய்யானை மெய்யமலையானை அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய திருவாக்கு. பெருமாள மெய்யன் என்று சொல்லுகிறோம். நாமெல்லாம் ஆறு பொய்யர்களாக இருக்கிறோம். மெய்யன்னு அவனை சொல்றோம், மெய்யர்னு தானே சொல்லணும். பெருமாளை சொல்லணும் மெய்யருங்கணும், நம்மளை தான் பொய்யனுங்கணும். மெய்யற்கே மெய்யனாகும், மெய்யற்கே மெய்யனாகும், பொய்யற்கே பொய்யனாகும். நாம் எல்லாம் அப்படி இருப்போம்.
ஆக அந்த பெருமாள் உய்யப்போம் உணர்வினார்களுக்கு ஒருவன் என்று உணர்ந்தவன். பரம்பொருள் ஒருத்தர் தான், அந்த சர்வேஸ்வரன் தான், சிவன் நாராயணன் தான், அவனே பரதேவதை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவன் என்று உணர்ந்த விண்ணை, அந்த பெருமாள் ஒருத்தன் என்று உணர்ந்த விண்ணை ஐயப்பாடு அறுத்து, எனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள்லாம் நிறைய இருக்கும். என்னுடைய பெருமானுடைய சொரூபம் நமக்கு தெரியறதா, தெரிய மாட்டேங்கிறது இல்லையோ. ஐயப்பாடு, இந்த ஐயப்பாடுனா சந்தேகம். பெருமாளை அது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஐயம், சந்தேகம். இந்த ஐயப்பாடு அறுத்து தோணும். பெருமாள் என்ன பண்றாராம், இவன் தானா, நம்ம எல்லாம் நாஸ்திகவாதம் பேசிட்டு இருக்குமா, பெருமாள் ஒருத்தர் இருக்காரா, அவர் விபூதி எங்க இருக்கு, கல்யாண குணம் எங்க இருக்கு, இப்படின்னு தேகமே ஆத்மாவா இல்ல தேகம் வேறா ஆத்மா வேறா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஐயப்பாடு அறுத்து தோன்றும். இந்த ஐயப்பாடெல்லாம் அறுத்துக்கணும். இந்த ஐயப்பாடை அறுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பரமதத்தில் போய் பெருமாளை செய்ய முடியுமா, பெருமாளை சேவிச்சுட்டு வந்து நான் ஐயப்பாடுகள் எல்லாம் அப்பதான் நான் ஒதுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லை. ஐயப்பாடு அறுக்கிறா யாரு, அதுக்கு பரமதத்துக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் இருக்கா, எங்க இருக்காருன்னா இந்தூர்ல இருக்கார். எந்த ஊர், நத்தம், பெருமான் இருக்கக்கூடிய அரண்மனையாக, பெருமான் இருக்கக்கூடியதான அரங்கமாக, திருவரங்கத்துக்குள்ளேயே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கானே. சயன திருக்கோலத்துல பெரிய பெருமாளாகத்தான் எழுந்தருள் இருக்கிறான். போகமான சயனத்திலே அவன்தான் அழகன். அந்த சௌகுமார்யாதிகள் கல்யாண குணங்கள் இருக்கும் இல்லையோ, சௌகுமார்யம் என்ன, சௌந்தர்யம் என்ன, லாவண்யம் என்ன, இப்படின்னு பல பல கல்யாண குணங்களை காட்டுகிறதான திருமேனி. அந்த திருமேனி இருக்கும் இல்லையோ, அந்த திருமேனியை சேவிச்ச உடனே ஐயப்பாடு எல்லாம் படுது. பெருமாள் என்ன பண்றா, ஆறு காணும் பெருமாளை யாரும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை போய் ஏதோ எதேச்சியா போவான், போய் யாரோட போவான், போய் சேவிப்பான். சேவிச்சதுக்கு அப்புறம் அவருக்கே நான் பித்தா போயிட்டேன்னு விடுவோம். அந்த பெருமாளை சேவிக்கலைன்னா எனக்கு பித்து பிடிச்சிருவோம். இனிமே நான் அப்படிலாம் இருக்க முடியாது, பெருமாளை சேவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வடிவழகை காட்டுகிறார். தன்னுடைய சௌகுமாரிய சௌந்தர்ய சௌகுமாரியாதியான கல்யாண குணங்களை காட்டுகிறான். காட்டினா இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஐயப்பாடு எல்லாம் படுது. ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் யார், அவர் பெருமாள் தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்காரே பெரிய பெருமாள் தான், அந்த திருவரங்கநாதன் தான். நத்தம் அப்படின்னு சொல்றான். பெருமாள் பெரியவரா சயனிச்சிருக்காரோ இல்லையோ, சயனிச்சுட்டு பெரிய அவர் தான். அவர் கிடக்கக்கூடிய கிடக்கை, சயன திருக்கோலமாக இருக்கக்கூடிய இருப்பு, நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடியது. ஒரு திருக்கையை தன்னுடைய தலைமாட்டுக்கிட்ட திருமுடியிலே வைத்துக்கொண்டு மற்றொரு திருக்கைகளை தன்னுடைய திருவடியை நோக்கி வா, அதான் அந்த திருவடி அப்படின்னு காமிக்கிறது போல தானும் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழித்து சயனம். இது என்ன, அப்படி மல்லாக்க சயனிச்சுட்டு இருக்காரா, இல்ல குப்பரக சயனிச்சுட்டு இருக்காரா, இல்ல மேல பார்த்துட்டு இருக்காரா, நம்மளை பார்க்கிறாரா, ஏதும் அறியாது இருக்கக்கூடியதான ஒரு சயனம், போகமான சயனம். அந்த சயனத்தை சேவிச்சுட்டோம்னா நம்மள ஐயங்கள் பூரா, நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பூரா தெளிவுபடுத்துறான். இதுக்காக பர்வதத்துக்கு போகணுமா, பர்வதத்துக்குலாம் போக வேண்டாம். இங்கேயே இருக்கார் ஒருத்தர், அழகனாக இருக்கிறார். அந்த அழகன், ஏன்னா அழகன்னு சொன்னா பெருமாளை அச்சோ ஒரு அழகியவான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் நாகப்பட்டினத்துக்கு. இங்கே அழகன் ஆறு, திருவரங்கன். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அழகன் இவனே. இந்த அழகன் தான் என்னுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் அறுக்கிறான். ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்னே, இவர் தான் அவர். அப்ப எனக்கு பெருமானுடைய திருவடிவழகை காட்டி என்னை மயக்குகிறான். ஒரு நாள் முகத்திலே வடிவழகப்படுத்தும் பாடாயித்தே இதுன்னு சுவாமி உலகாரியம் தெரிவிக்கிறார். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அந்த சிங்கிபேரபுரத்தில் இருக்கக்கூடியதான குகன் ஒரே ஒரு நாள் பார்த்தான். அன்னைக்கு தான் பார்த்திருக்கான். அவனுக்காக கதறுகிறான், அவனுக்காக உழைக்கிறான், அவனுக்காக கைங்கரியம் பண்ணுகிறான். அவனில் அந்த ராமனை விட்டு இந்த திருமேனி என்ன பாடுபடுத்துது அப்படி சொல்லிட்டு அத்தனை ஒத்தாசைகளும் பண்ணுகிறான் குகன். அப்படின்னா எதற்காக, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகப்படுத்தும் பாடாயித்தே இதுன்னு தெரிவிப்பார்களோ இல்லையோ, அந்த மாதிரி தான் பகவானுடைய வடிவழகு. அந்த வடிவழகை சேவித்தவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஐயத்தையெல்லாம் அறுத்துவிடும். அது தெளிவான, அதாவது தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் தென்னிகூழ் சிறுபரங்கத்தான். இதே ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். தெளிவாக அந்த தெளிவு ஏற்படும். யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு சாஸ்திரம் எப்படி சொன்னதோ அதுபோல அவனுக்கு ஒரு திருடமான ஒரு புத்தி ஏற்படும், அவனுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். இப்படி எல்லாம் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் சுகிருதத்தையும் கொடுக்கக்கூடிய அழகன் திருவரங்கத்திலே சயனித்து உள்ளான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுவோம்.
அழகன் இருக்கக்கூடிய இடம் திருவரங்கம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீவ திருவடிகளே சரணம்.